வெல்கம் டு ஆன்லைன் டெக். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட் அந்த ஷேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து 23,874 crore இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 282 இருக்குது. 52 வீக் லோ அண்ட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 298, லோ வந்து 149. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 53.2 இருக்குது. புக் வேல்யூ 150 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1.24% கொடுத்துட்ருக்காங்க. ROCE லெவல் இருக்குது. ROE வந்து 10.1 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது. இன்டர்நெட் வேல்யூ வந்து 158. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 20.5. டெப்ட் ஆன் ஈக்விட்டி 3.02. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 35% இருக்காங்க. டெப்ட் வந்து 38,366 crore இருக்குது. ஓகேங்களா. டிஐ ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.17% இருக்குது. எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 30.2. பப்ளிக் ஹோல்டிங் வந்து 25.4% இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓபிஎம் வந்து 46, ROIC லெவல் இருக்குது. ஓகேங்களா. சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இருக்குது. ஒரு டவுன்ஃபால், தென் ஒரு டவுன்ஃபால், அப்புறம் ஹை, அப்புறம் ஒரு டவுன்ஃபால், அப்புறம் ஒரு ஹை. ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இது மார்க்கெட் பொறுத்து டவுன்ஃபால் ஆகிருக்கு. அதர்வைஸ் எல்லாமே க்ரோத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா. குவார்ட்டர் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் டிசம்பர் 24 வந்து ஹையாக இருக்குது. செப்டம்பர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. மார்ச்லேருந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா. ரெவன்யூ நெட் ப்ராஃபிட்டில் வந்து இபிஎஸ்னால் ஏர்னிங் பர் ஷேரு அதிகமாக தான் இருக்குது லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டை விட. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் 425 கொடுத்துருக்காங்க. அதாவது 1204 இருக்குது மார்ச் மாதம் 25ல். ஓகேங்களா. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 38,366 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. தென் ஃபிக்ஸ்டு அசட் பார்த்துக்கோங்க. ரிவர்ஸ் அண்ட் சப்ளை, ஈக்விட்டி கேபிட்டல். ஓகேங்களா. ரேஷியோ எஃப்ஐடிஐ உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்வர்சேட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேரை பை பண்ணலாமா, சேல் பண்ணலாமா, ஹோல்டிங்கில் வைக்கலாமா அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதில் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.